அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார். இப்போ 12 ராசிகளின் வரிசையில் கும்ப ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது 2026 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர்களுக்கு உங்கள் கும்பராசிக்கு 7 சனீஸ்வரன் பாத சனீஸ்வரனாக, அதாவது 3ஆம் பாவத்துக்கு வந்ததுனால 3வது ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு அங்கேயே இருந்து உங்களுடைய சுக துக்கங்களில் அவருடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். சுக துக்கம் அப்படின்னா சுகம்னு சொல்லிட்டோம் இல்லையா. கர்மாவிற்கு அதிபதி சனீஸ்வரன் தான். காலப்புருஷ லக்கணத்தின் 10ஆம் அதிபதி அப்படின்னாவே கர்மத்தை சொல்லக்கூடியவர், கர்ம வினைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம். அவரு தான் நீதிபதி. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, உங்க பாவ புண்ணியங்கள் ரெண்டையுமே உங்களுக்கு கொடுப்பார். அதனால கர்ம வினை அப்படின்னாக்கா தீய கர்மா தான் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. அதில் நல்ல கர்மாவும் இருக்கு. உங்களுக்கு ரெண்டையுமே மாற்றி 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 கொடுத்துட்டு இருப்பார். அதனால சனீஸ்வரனை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சனீஸ்வரனுடைய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு, கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு 4வது வீட்டை பார்க்கறதுனால தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி உறவுகள், தாய் வழி அனுகூலங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் பின்னடைவுகளை ஏற்படுத்தும். தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் குறைபாடுகளை ஏற்படுத்தும். தீக்காயம் படுறது. அடுத்தது சுகர் சம்பந்தமான விஷயங்களில் அவர்களுக்கு கொஞ்சம் தொல்லைகளை ஏற்படுத்துறது. சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டு வாகன ஓட்டிகள், கார் ஓட்டுறவங்க, கேப் ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சரியானபடிக்கு உங்களுக்கு ஓட்டம் கிடைக்காது. மார்க்கெட்டிங் கொஞ்சம் குறைச்சிருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் மனம் தளர்விடாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பின்னாடி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. அடுத்ததாக சனீஸ்வரனுடைய பார்வை அப்படிங்கிறது, 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்திற்கு, ராசிக்கு 8வது ராசியை பார்க்கறதுனால அசிங்க அவமானம், பிரச்சனைகள் அப்படிங்கிறதும், எதிரிகள், மறைந்திருக்கும் எதிரிகள் மூலியமாக தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடியதும் அந்த 8வது ராசி தான். இன்சூரன்ஸ் பணம் வர்றது, இன்சூரன்ஸ் பணம் தாமதப்படுறது அப்படிங்கிறது பூராமே அந்த 8வது ராசி தான். ரகசியத்துறை, உளவுத்துறைகள், இந்த போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. காரணம் என்னன்னாக்கா, அதற்குண்ட காரகத்தையே தான் அது தொழிலாக எடுத்து பண்ணுறதுனால அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுடுகாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, மார்ச்சுவரியில் வேலை பார்க்குறவங்கள, இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. எந்த துளியோடு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. சாதாரணமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கும், ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். அடுத்ததாக சனீஸ்வரனுடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆசைகள், உங்களுடைய ஆசைகள் பூராமே தாமதப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் 5வது மாதம் வரைக்கும், 6வது மாதம் வரைக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தாமதப்படுமே தவிர தடைகள் ஏற்படாது. மூத்த சகோதரனுக்கும் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தும். ஆனாலும் உங்களுக்கு குரு பார்வையும் சனீஸ்வரன் பார்வையும் ஒட்டுகா இருக்கிறதுனால ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் நிச்சயமாக நடந்துடும். 6வது மாதம் வரைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் பூராமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதற்கு மேலே கொஞ்சம் சிரமம். அந்த விஷயங்கள் தடைபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் 6வது மாதம் வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறமும் பயப்பட வேண்டியதில்லை. அது நிதானமான போக்கைத்தான் காட்டும். சனீஸ்வரனாவே மாந்தன் அர்த்தம். நிதானமான போக்கை காட்டும். ஆகையினால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராசி, உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் திசாபுத்திகள் அற்புதமாக இருந்தாக்கா இந்த 7ரையே உங்களுக்கு எதுவும் பண்ணாது, நல்லதைத்தான் பண்ணும். அடுத்ததாக குரு இருக்கக்கூடிய இடம், உங்கள் லக்கணத்திற்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு தோஷமான ஸ்தானம். காரணம் என்னன்னாக்கா, குரு குழந்தைகளுக்கு அதிபதி, தனத்திற்கு அதிபதி. இதில் எது பாதிக்கும் அப்படின்னாக்கா, குழந்தைகளை கொஞ்சம் பாதிக்கும். என்ன பாதிப்பு? படிப்பில் கொஞ்சம் சிதைவுகள் ஏற்படுறது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம போகிறது. நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் தாமதமாகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை இது கொஞ்சம் ஏற்படுத்திட்டு இருக்கு. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேறு ஆவதற்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி காட்டும். 5வது மாதத்துக்கு மேலே நிச்சயமாக அந்த குழந்தை உருவாவது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது குருவனுடைய பார்வை. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5வது ராசியை பார்க்குறார். அந்த இடத்துல இருந்து 5லிருந்து 5 பார்க்குறார். அது உங்கள் ராசிக்கும் லக்னத்திற்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறப்போ, 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கடவுளுடைய ஸ்தானம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே வரும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது நல்ல விஷயமாகத்தான் வரும். கோயில்களுக்கு ஆலய தரிசனம் செய்கிறது, ஆலயங்களுக்கு விட்டு போன வேண்டுதல்களை நிறைவேற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களும் தந்தை வழி சொந்தத்தின் மூலியமாகவும், சந்தை வழி சொத்தின் மூலியமாகவும் அனுகூலங்களை அடைவது,
வெளிநாட்டில் வேலை பார்ப்பவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவனுடைய பார்வை. அடுத்ததா குருவனுடைய 7ஆம் பார்வை லக்னத்திற்கு 11வது ராசியை பார்க்கறதுனால நான் ஏற்கனவே சொன்னது தான். 11வது ராசி அப்படிங்கிறது வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள், மூத்த சகோதரம் அப்படிங்கிறது. அந்த ஸ்தானத்திற்கு உண்டான அத்தனை பலன்களும் கொஞ்சம் தாமதப்படுமே தவிர நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும். அடுத்ததா குருவனுடைய பார்வை உங்கள் ராசியையே பார்க்கறதுனால 5வது 6வது மாசம் வரைக்கும், 5வது மாசம் 6வது மாசம்னு ஏன் சொல்றேன்னா 5வது மாசத்துல மெல்ல மெல்ல அதனுடைய பலம் குறையும். அப்ப வந்து இந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். மற்றபடிக்கு வந்து திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா எந்த ஒரு இடைஞ்சலும் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குரு பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறதும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி நடந்து 5வது ராசியிலிருந்து 6வது ராசிக்கு மாறும்போது தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது உங்களுக்கு மட்டும்தானே தவிர உங்களை சார்ந்தவர்களுக்கு கிடையாது. அடுத்த பகவான் 12வது ராசியில் இருக்கிற லக்னத்தில் இருக்கிறதுனால, உங்களுடைய லக்னத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஒரு விஷயங்களும் வந்து பிரம்மாண்டமாகத்தான் தெரியும். காரணம் என்னன்னாக்கா ராகு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம். குருங்கிறது வந்து யானைனாக்கா ராகுங்கிறது ஒரு டைனோசரஸ் மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன விஷயம் நடக்குதுனாலும் அதை பிரம்மாண்டப்படுத்தி உங்க மனசு வந்து இப்போ பிரம்மாண்டப்படுத்தி பார்க்கும். அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும், மனக்கவலைகள் அதிகமாகும். அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ராகு லக்னத்தில் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ராகு லக்னத்தில் இருக்கும்போது உங்களுடைய லக்னத்தை, அதாவது ராசியை வந்து காப்பாற்றுவார். அந்த ராசிநாதனை காப்பாற்றுவார். பிறவியிலேயே உங்களுக்கு ராகு வந்து சரியில்லை, கொஞ்சம் தொல்லைப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்குதுன்னா தான் இப்போ தொல்லையே தவிர, மற்றபடிக்கு பொதுவாக ராகு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தாவே போதும். உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார். ராகு வந்து கெட்டு போயிருக்கிறாரு, ராகு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அதுக்குண்டான பரிகாரங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கேட்டு அதை வந்து பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ராகு லக்னத்தில் இருக்கும்போது, ராசியில் இருக்கும்போது 7ல் கேது இருப்பார். 7 அப்படிங்கிறது பொதுஜன தொடர்பு, சுய தொழில் அப்படிங்கிறது, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது. மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கும். உங்களுக்குள்ளாரையே விதண்டாவாதத்தையும் வார்த்தைகளில் கொஞ்சம் கடுப்பான போக்கையும் உஷ்ணமான வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். கேதுனாக்கா கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். அதனால கணவன் மனைவி உறவுகளில் முக்கியமாக அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. பார்ட்னர்ஷிப்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுயதொழிலும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்தது குரு பெயர்ச்சி வந்து 6வது மாதம் நடக்கிறதுனால, குரு பெயர்ச்சி நடந்த உடனே குருவனுடைய உச்சமான குரு பார்க்கக்கூடிய இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் சொல்ல வார்த்தையை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் அற்புதமாக உருவாக்கி தருவார். குடும்பம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் குறைந்து நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகும். கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக குரு 6ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றமும், தொழிலில் புது புது யுக்திகளை கையாள்வதும், தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் பூராத்தையும் அத்தனையும் அதை நடத்தி கொடுக்கறதும், உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதுமாக உங்களுக்கு நல்ல பலன்களை, அற்புதமான பலன்களை இந்த குருவனுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குரு பார்வை அப்படிங்கிறது வந்து லக்னத்திற்கு 12வது ராசியை பார்க்கறதுனால சுப விரயஸ்தானம் அப்படிங்கிறது, குடும்பத்தில் வந்து சுப விரயங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குவது, சுப விரயங்கள் நீங்கள் எதுக்கெல்லாம் பண்ணீங்களோ அத்தனைக்கும் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக உங்களுக்கு இருக்கும். உறக்கம் எண்ணாத தன்மையை மாற்றி நல்ல உறக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அமைதியான போக்கை வந்து நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த இடத்துல கிடைக்கும். அதை 6 மாதத்துக்கு அற்புதமாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் மிக குறைந்தும், வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அற்புதமாகவும் நிறையவும் கிடைக்கணும்ட்டு இந்த பிரபஞ்ச பேராற்றலை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.